இல்ல 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 இவனுக்கு வந்து ஆதரவா வந்து பிஜேபி மட்டுமே செயல்படுதா இல்ல வந்து பூவை மூர்த்தியார் டீம் செயல்படுதா அப்படின்றத தம்பி. இப்போ நீ கேட்ட இந்த ஆடியோ விசிகா முட்டா பயலெல்லாம் சேர்ந்து பிஜேபி பாரதியை தாக்குவதற்கு திட்டம் போடுறானுவோ. இல்லை என்ன ஒரு வேடிக்கைனா, கான்ஃபரன்ஸ் காலில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கானுவோ, அதே காலில் பாரதியும் உள்ளே தான் இருக்கிறாப்புல. இது தெரியாமல் 2 விசிகா முட்டா பயலை சேர்ந்து திட்டம் போட்டுட்ருக்கானுவோ. விசிகா பற்றியும் திருமாவளவன் பற்றியும் யாராவது வீடியோ போட்டாலும் சரி, அதை பற்றின செய்தி வெளியிட்டாலும் சரி, உடனே அவங்களுக்கு மிரட்டல் விடுப்புது. இதுவே ஒரு பொழப்பாகவே வச்சுருக்கானுவோ இந்த விசிகா கும்பல்கள். சரி, இதோட தொடர்ச்சியாக ஆடியோ ஒன்று வருது, அந்த ஆடியோவும் பாருங்கள். சும்மாதான் காலையில போன் போட்டேன். மாவட்டம் மண்டலம் என்ன செய்யறாப்புல? மண்டலம் இந்த தூத்துக்குடியில இருந்து போயிட்டு இருக்காரு. அப்படியா? சரி. இப்ப கொஞ்ச நாள் ஒரு சமூக வலைதளங்கள்ல பாரதி கண்ணன் ஒருத்தர் ரொம்ப தலைவர் அவதூறா பேசிட்டு இருக்கானே. ஆமா, அது எனக்கு யாருக்குமே 2 பேரும் அனுப்பி விட்டாங்க. சரி, நீங்களும் அனுப்பி விட்டுருந்தீங்களா? நானும் அனுப்பி விட்டுருந்தேன். ஆமா, யாருக்குமே எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட 2 பேரும் அனுப்பி விட்டாங்க. சரி, அவங்க யாருக்குமே வச்சு எழுதிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ அந்த நம்பருக்கு ட்ரை பண்ண எடுக்கல. எடுக்க மாட்டான். இப்போ ஏதோ நெகட்டிவ் எந்த ஒரு அவன் வந்து ஊர் வந்து தாராபுரம்ன்றான். தாராபுரங்க அவனை நீ பாத்துடலாம். அவன் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏதாச்சும் கேஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்க. மண்டலத்திட்ட கேட்டாலும் தெரியும். ஆமா, அதை என்கிட்ட சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, அதான் அவங்க கொடுத்தாலும் செட் ஆகும். அங்கங்க கொடுத்தா அவங்க உள்ள நம்ம கேஸ் கொடுக்குற வேலையா தான் வைக்காங்க. இல்ல நம்ம அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க டைம் இது அவன் ஃபியூச்சர்ல வந்து நான் அண்ணாமலை மாதிரி ஆகணும் அப்படிங்க. இந்த இப்போ அவன் அதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் வந்து கட்சியில சேர்க்க மாட்டாங்க, கட்சிக்கு ஆக மாட்டான். அப்ப இப்படி ஒரு கேஸ் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு இது பண்ணா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிக்கலான்னு ஐடியா பண்ணி பேசுறான். அதுக்கு அவனை இது பண்ணு. சரி, பாப்போம், நேரில் போய் பாப்போம். லைன்ல தான் இருக்கா இப்போ பார்த்தி? அப்படியா? லைன்ல தான் இருக்கா? அதான் வாட்ஸ்அப் தான் எனக்கு அனுப்பிவிடுங்க. எப்பா ஏன்டா நீங்களா ஒரு ஆம்பளையா இல்ல பொண்ணுங்களா தெரியலையே. ஒன்னும் கேஸ் கொடுறான்னு கேஸும் கொடுக்க மாட்டேறேன். நேர்ல வரானா நேர்ல வர மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஐடியாலஜியும் ஒண்ணும் கிடையாது. சரியா? நான் பிஜேபியில என்ன பொறுப்புல இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பாரு. உங்களுக்கு அறிவுன்னு வந்து இருந்துச்சுன்னா இப்போன்னு சொல்றேனே. ஹலோ பாரதி, உன்னை வந்து நேர்ல பாக்குறதுக்கு வந்து இது பாலை பட்டாபிராம் தெரியுமா? இவர் வளரும் தமிழர் கட்சியில இருந்து பாக்ஸர் ஆகாஷ் இன்ஸ்டாகிராம்ல டைப்பிங் பண்ணி பாரு, அவர் வருவாப்ல. சரியா? சரி, வரட்டும். வரட்டும் தம்பி, இருப்பா, உனக்கு இருக்கு, இரு. சரி, இருக்கட்டும், விடாதீங்க, கட்டி பிடிச்சு வச்சுக்கோ தம்பி. உன்னோட தெனாவட்டெல்லாம் இங்க வச்சுக்கிறாத தம்பி. சரி, சரியா? நீ இரு. கவின் படுகொலை நடந்துச்சு, நீ என்ன ஒண்ணு குடிச்சிட்டு மல்லாந்து கிடந்தியா? கவின் படுகொலை பத்தி என்ன பேசிருப்பான்னு பாரு. கவின் படுகொலை நடந்துச்சுடா, நீ என்னடா பண்ண? கவின் படுகொலை பத்தி என்ன பேசிருப்பான்னு பாரு. சரியா? என்ன பேசிருக்க? அதே மாதிரி நிலக்கோட்டையில படுகொலை நடந்துச்சு தெரியுமா? சரி, அதை விட ஸ்ரீமதிக்கு என்ன பண்ண? ஸ்ரீமதி விழுப்புரம் ஸ்ரீமதிக்கு அண்ணாமலை என்ன பேசிருப்பாருன்னு பாரு. சரியா? நீ என்ன இது லூசாரா நீங்க? ஒரே நிமிஷம் நீ என்ன பண்ணா நீங்க என்ன பைத்தியம் பண்ண? நீ ஒவ்வொருத்தருக்கு நான் வந்து என் மாவட்டத்துல நல்லா பண்ணிருக்கேன்னு கூப்பிட்டு கேட்டுப்பாரு. பைத்தியமா? நீங்க ஒன்னா நம்பர் லூசு கடா. ஏன்டா இப்போ உன்னால விவாதத்துக்கு வர முடியல, நேர்ல வந்து பேசவும் முடியல, என் மேல கேஸ் போடவும் முடியல. இந்த லூசு கிட்ட தான் நேற்று சொன்னேன். இந்த லூசு கிட்ட ஒரு லூசு லைன்ல இருக்கான் பாரு, அவங்க லொகேஷன் அனுப்பிச்சு விட்டேன். அந்த லூசு கிட்ட லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். உன்னை வந்து சாத்தி பாக்கியராஜ் டீம், பசுபதி பாண்டியன் டீம், ஜான் பாண்டியன் டீமுக்குலாம் உன்னோட அகநாகரியமான பேச்சுலாம் அனுப்பிச்சாச்சு. மூர்த்தியார இப்ப பாக்க போறேன், பூந்தமல்லிக்கு பாக்க போறேன். இரு, உனக்கு இருக்கு பாருங்க. இருக்கட்டும், உனக்கு இருக்கு, இரு. சந்தோஷமா இருக்கட்டும். அட்ரஸ் அனுப்பிச்சாச்சு, லொகேஷன் அனுப்பிச்சாச்சு, போன் நம்பர் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு, கேஸ் கொடுக்க சொல்லியாச்சு, நேர்ல வந்து விவாதம் பண்றியான்னு கேட்டாச்சு. எதாவது உட்காந்து போன்ல போட்டு பேசுறதுதான் உங்களுக்கு திராணி இருக்கு. தயவு செஞ்சு ஒரு தடவை போன் பண்ணாத. சரியா? நேரடியா விவாதம் பண்றதுக்கு ஒரு டீம் வருது தம்பி. ஒரு டீம் மட்டும் கிடையாது, அப்ப கூட ஒரு டீம் தான் வரும், தனியானால வர முடியாதுல்ல. போன பாரதியை மிரட்டக்கூடிய ஆடியோ இது பார்ட் 2. இது பார்ட் 3, பார்ட் 4 இருக்கு. பார்ட் 2 இது. இந்த ஆடியோவை கேட்டு பாருங்க. அடுத்த பார்ட் 3 வரும், வெயிட் பண்ணுங்க. நீ தாண்டா கூப்பிட்ட? சொல்றா பிஜேபி
நான் பிஜேபி தான்டா. எனக்கு ஒரு பேர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. ஃபேக் கடையில பேசுறவங்க கிடையாதுடா நானு. நீ தானே ஃபேக் கடையில வந்து பேசிக்கிட்டு திரியிற. கூத்தடி வாங்க தானே நீ பிறந்திருக்க பிஜேபி அல்ல ஒரு தொகுதியில ஜெயிக்காத பண்ணி. சரிடா, நீ உன் பேர் சொல்ற கூட உங்க திரும்ப சொல்லி கொடுக்கலையா? உன் பேர் சொல்ல கூட தைரியம் இல்லையா உனக்கு? என்னடா புலம்புறா பாடு. டேய், உன் பேரை சொல்றது கூட தைரியம் இல்லையான்னு கேக்குறேன். தல விமல். ஓ, தல விமல். உங்க அப்பா உனக்கு பிறக்கும் போதே அப்படிதான் இவர் பேர் தல விமல் அப்படின்னு பேர் வச்சாராக்கு. தல ஃபேன்ரா. ஓ, நீ தல ஃபேனா மயிறு? சரிடா. சென்னையில இருந்த தலைக்கு நாங்களே அடமொழியை ஏத்திக்கோம்டா எங்களுக்குள்ள பிஜேபி. சரிடா, கடைசி வரைக்கும் இப்ப தனி தொகுதியில நிக்க போற, பொது தொகுதி தர போறது இல்ல உங்களுக்கு. ஷாலூர் ஆடவாஸ் ஜெயிச்சிருக்காரு. கண்ணு புட்டியே தெரியாது. SS பாலாஜியும் சானவாசும் உங்க கம்யூனிட்டியா படுறா பாடு. மீச வச்சுக்கலாம். உனக்கு திராணி இருந்துச்சுன்னா உன் அட்ரஸ சொல்லிட்டு மொத்தம் அரைச்சிட்டு போயிட்டே இருப்போம். பூலாச்சிட்டு என்ன விடுறா நீ பாடு. டேய், நான் தாராபுரம்னு சொல்லிட்டேன், இப்ப சென்னையில இருக்கேன்ட்டேன். உன்னால இப்பதான் சென்னையில ஒருத்தனா அடி வாங்குறானுங்க. சைசத்துகள்ட்ட மாட்டிட்டு அடி தொம்சம் ஆகுறானுங்க. சிக்குன்னா மொத்த சீரழிச்சோம் பாத்துக்க. சரிடா, என் போன் நம்பர் கொடுக்குறேன். ஓகேடா, என் போன் நம்பர் தரேன். சும்மா புலம்பின்னு இருக்காத. இல்லடா அதான் சொல்றேன், என் போன் நம்பர் தரேன். சிறுத்தைக்கு கொட்டான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா வந்து என் மேல கை வைக்க சொல்றா பாப்போம். அதான்டா, என் போன் நம்பர் தரேன். ஏன் பயப்படுற? லவடிகாபால், நீயே கூப்பிடுற, நீயே அழுவுற, ஏன்டா கொட்ட? பஸ் டிரைவரா நீயே? ஆமா, எம்டிசி கவர்மெண்ட் தான், டிபார்ட்மெண்ட் தான். உமால பஸ் ஏத்தி வந்து உமால ஸ்பீக்கர் ஆரம்பிச்சுலாம் மொத்த பறக்க விட்டுருவா அடிச்சு. அப்புறம் சரி, ஓகே, அப்போ நீ எம்டிசி டிரைவர். என்ன பண்ண போற? டேய், என்னடா பண்ண போற நீ? ஒரு பிஜேபி அல்லடா. சரிடா, உன் பேர் நீ எந்த ஊரு? சென்னைடா, மாநகராட்சிடா, தமிழ்நாட்டுக்கே அப்பன்டா நானு. சென்னை இப்ப நான் சென்னையில கொடங்கியூர்ரா மயிறு. மயிறு, சென்னையில கொடங்கியூர்ல இருக்கேன். நீ சென்னையில எந்த ஏரியால இருக்க? நான் ஆல் ரவுண்டர்டா, எல்லா இடத்துலயும் இருப்பேன்டா. ஐயா கில்லிடா. இது உனக்கு ராத்திரி ஆனாலும் எல்லா ஊர்ல போய் படுத்திருப்பியா? கட்சி உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு என்னென்னோ சதி சங்கடம் பண்ணி வீணாக்கி விட்டீங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான்டா நீங்க. உங்களுக்கு தனி தொகுதியை தவிர்த்து வேற செத்து போனா உன்ன என்ன தலைக்க போறாங்க? உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்ரா, நீங்க வெறும் பிளாஸ்டிக் சேர். தனி தொகுதி நிக்கிற டோம் ஒர்க் எதுக்கடா இவ்வளவு பேச? 2 தொகுதி தானே கொடுக்க போறாங்க. MP சீட் 2 MP சீட். கொடுங்கியூர்ல இருக்கேன்டா. சென்னை கொடங்கியூர் தெரியுமா? அந்த ஊர்ல எனக்கு தெரியாது. ஒத்த சிட்டிக்குள்ள இங்க வேணா. டேய் மயிரே, சிட்டி தான்டா இது. சென்னை 118ரா, பெரம்பூர் தொகுதிடா நான் இருக்கிறது மயிரு. ஓடு, நான் பாக்குறேன். பெரம்பூர்ல எங்க ஆம்ஸ்டாங் அண்ணன் கண்ட்ரோல். ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்துட்டு நல்ல மனுஷன். திரும்ப மாதிரி ஒரு தலைவாரி கிடையாது. ஏடா 2 தொகுதியில வாங்கி நிக்கிறவன் தேசிய தலைவராடா? ஏண்டா அம்பேத்கர் ஐயா சட்டம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுலதானே வாங்கினா ஓவரா வாங்கி. அம்பேத்கரை வந்துட்டு பாஜக காரங்களுக்கு நீ சொல்லி தர வேண்டாம். அம்பேத்கர் எப்படி போட்டோம்னு எங்களுக்கு தெரியும். நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன் வீட்டுல கரண்ட் கூட அப்படிதான் வந்துட்டு இருக்கு. நீ அதெல்லாம் என்கிட்ட பேசாதடா தம்பி. டவுசரு எனக்குலாம் எல்லாமே தெரியும். டவுசரு, உன் போன் நம்பர் சொல்ல. கம்முனிரா பிஜேபி பத்தில பேசாத. டவுசரு, உன் போன் நம்பர் சொல்றா. டவுசர் பையா, சென்னை மாநகராட்சியே உன் கண்ட்ரோல் தானே. டவுசர், உன் போன் நம்பர் சொல்றா. டவுசரு, போன் நம்பர் சொல்லி என்ன பண்ண போற? நேர்ல வரேன்டா. உனக்கு வந்துட்டு போன் பண்ணோம்ல. நீ எங்க வரணும்னு சொல்லி இப்ப வரேன். நான் 1/2 மணி நேரத்துல வரேன். 1/2 மணி நேரத்துல வரியா? சென்னைக்குள்ள தானே இருக்க? ஆமாண்டா, என்னெல்லாம் நல்லா பிடிக்க முடியுமாடாடி? சென்னையில அதிகபட்சம் இங்க பாரு, வேளச்சேரியில இருந்து end to end மாதாவரம் end to end அதிகபட்சம் 1.25 மணி நேரம் சிட்டிக்குள்ள. வேளச்சேரி பக்கம் வந்து தாய்மண் ஆபீஸ்ல வச்சு கதையை முடிச்சு. பெரம்பூர்ல தான் இருக்கேன். தாய்மண் ஏரிக்கரை ஆபீஸ் பினிக்ஸ் மால் இருக்கு பாரு. பினிக்ஸ் மால் ஏரிக்கரைக்கெல்லாம் வந்துடாது. அங்க சரியா நடமாட்டம் ஜாஸ்தி. பூனைக்குட்டி டவுசர்லாம் அவுத்து ஓட விட்டுருவோம்டா. நீ வா பினிக்ஸ் மாலாண்டவா. பினிக்ஸ் மால் எல்லாம் கிட்டே சேர்க்க மாட்டாங்களே. பினிக்ஸ் மால் எல்லாம்
டேய் பிஜேபி அல்லகை பாடு. டேய் நான் பிஜேபி அல்ல கையா எடுத்துட்டு போறேன்டா. இங்க பாரு, நான் ஆம்பளை. ஒரே நிமிஷம் நான் ஆம்பளை. என் அட்ரஸ் சொல்றேன், என் போன் நம்பர் சொல்றேன், நான் யாருன்னு என் மூஞ்சியை காட்டுறேன். நான் ஓகேவா? நான் ஒன்னும் திருமாவளவன் மாதிரி உங்க அண்ணன் மாதிரி பொட்ட கிடையாது. நீ ஆம்பளை மயிரா இருந்தீங்கன்னா அடி வாங்கி சாவறானோ. டே அண்ணாமலை இப்பதான்டா அவங்க உமால தெரிக்க பறக்க விடுறதுக்கு ஐடியா பண்ணி. சரி, திருமாவளவன் எப்படி சம்பாரிச்சு சாப்பிடுறாருன்னு கேட்டா பதில் தெரியாது. அடிப்பிடா நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மாசமே 1 லட்சம் ரூபாய் தானே சம்பளம். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி. ஒரு எம்பி சம்பளம் எவ்வளவு தெரியுமாடா? ஒரு எம்பி சம்பளம் எவ்வளவு தெரியுமாடா? உன்னை அடிச்சு மூக்குலாம் ஒட்டச்சு எடுத்துட்டா பாட. ஒரு டவுசர் அடிடா. டேய் அடிக்கிறதுக்கு நேர்ல வரண்டா, வந்து நீ அடிடான்ற. உன் பேரை சொல்லாமையே அடிக்கிற டவுசர். நல்ல விமல்னு சொல்ல மொத்த சென்னை சிட்டியா அலரும் பிஜேபி காரங்க. காத்ராயின்னு ஒருத்தர், கேத்ராயினியோ என்னது கார்த்திகாயினி, பூலாயின்னு ஒருத்தர் இறக்குறானுங்களே சிதம்பரத்துல. ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாது. 1 லட்சம் ஓட்டு. பொது தொகுதி நிக்க சொல்றா. வட மாவட்டத்தை விட்டு மேற்கு மாவட்டத்துக்கு தென் மாவட்டத்துக்கு வர சொல்றா சிதம்பரம். திருமாவளவன சென்னையில் நிக்க முடியுமாடா? திருமாவளவனால சென்னையில ஒரு சீட்டு வாங்கி நிக்க முடியுமாடா? 482657999 இதுதான் என் போன் நம்பர். என் சொந்த ஊரு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம். வந்துட்டு நொட்டரா பொட்ட. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பீப் சவுண்டு போட முடியல பாஸ். பாதி ஆடியோவே கட் பண்ணிட்டேன், சாரி. சரி, பார்ட் 3 ஒன்று இருக்குது, இதை விட தெறிக்க விடும். அந்த ஆடியோவை அடுத்தது பார்க்கலாம்.